राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। मथुरापुरी मन्ना यंदन कन्ना। मथुरापुरी मन्ना यंदन कन्ना। वेदनाद प्रभुवे वावा कन्ना। वेदनाथ प्रभुवे वावा कन्ना। नील नीरबालने कृष्णा कृष्णा। नील नीरबालने कृष्णा कृष्णा। நீன்றி வாழ்வும் நிறைவோ கண்ணா. நீன்றி வாழ்வும் நிறைவோ கண்ணா. மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. वेदनाथ प्रभुवे वावा कन्ना। वेदनाथ प्रभुवे वावा कन्ना। नील नीरबालने कृष्णा कृष्णा। குருஜி அம்மாவோட ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இதே மாதிரி இன்னொரு பாட்டும் உண்டு. கிங்கினி நாதத்துடன் ஆடிவா கண்ணா. மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. கண்ணன் மதுரா ராஜ்யத்தினுடைய மன்னன். அஃபிஷியலாக அவன் ராஜா கிடையாது. ஆனால் என்றைக்குமே பக்தர்களுடைய ஹிருதயத்தில் அவன்தான் ராஜா. அந்த ராஜா சூப்பராக பார்த்துப்பான். உடம்பையும் மனசையும் இந்திரியங்களையும் வாழ்க்கையையும். அப்போ ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. அவன் மதுரா தாமத்தினுடைய ராஜன். ஆனாலும் என்னுடைய எந்தன் கண்ணா. மதுராபுரி மன்னா எந்தன் கண்ணா. உங்களோட கண்ணன் விதவிதமாக அனுபவிக்கிறதுக்கு. அவன் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா போதும். ஆசைப்பட ஆசைப்பட தகுதி வரும். கண்டதையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட புத்தி பேதளித்து போகும். கண்ணன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட புத்தி சரியாகும். மதுரா தாமம் அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். நான் பார்த்த இடங்கள்லாம் முதல்ல சொல்லிடுறேன். இன்னும் நான் பார்க்காத இடங்கள்லாம் சில உண்டு. அது அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். இந்த மதுரா பூமியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் விஸ்ராந்தி தீர்த்தா அப்படின்னு பேர். விஸ்ராந்தி தீர்த்தம். விஸ்ராந்தி அப்பாடான் விஸ்ராந்தியாக இருந்தால் தேவலை அப்படின்னு சொல்லுவார்கள். விஸ்ராந்தி இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ரிலாக்ஸ்டாக. விஸ்ராந்தினா ரிலாக்ஸிங், ரெஸ்ட். அழகாக அப்படியே அபாடா அப்படின்னு இருக்கிறது.
அந்த விஸ்ராந்தி தீர்த்தம் இப்படி சொன்னால் பல பேருக்கு தெரியாது. விஸ்ராம் காட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். காட்னா படித்துறை, விஸ்ராம் காட் அப்படின்னா விஸ்ராமம் தரும் படித்துறை. ரொம்ப பழைய ஒரு படித்துறை யமுனா தீரத்திலே. எவ்வளவு பழசு அப்படின்னா வராகமூர்த்தி இந்த விஸ்ராம் காட்டில் அப்படி அபாரகான உட்காந்தாராம். பூமாதேவியை உத்தாரணம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி அந்த வேலையெல்லாம் அழகாக பண்ணிட்டேன்னு சொல்லி வராக சுவாமி விஸ்தாரமாக அப்படி உட்காந்தாராம். இப்படி யமுனையை பார்த்துண்டு எல்லா காரியத்தையும் இன்றைக்கி முடிச்சாச்சு, அப்படி ஒரு திருப்தி வரும் இல்லையா. நிறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு ஒவ்வொரு நாளும், காலையிலையும் ராத்திரியிலையும். காத்தால எழுந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதான ஒரு வேலை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சில வேலைகள், வேலைக்கு போகிறவாளுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் நிறைய உண்டு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். இந்த குழந்தைகள்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சுனா அப்பாடா அப்படி ரொம்ப அப்படி இந்த பேனெல்லாம் போட்டு அப்படி சோஃபாவில் சாஞ்சு உட்காரும். விஸ்ராந்தி. அந்த காத்தால் எழுந்ததுலேருந்து ஆஃபீஸ் போகிற ஆளுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து, குழந்தைகளுக்கெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து, ஒவ்வொருத்தரையும் அனுப்பின பிறகு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், குடும்ப ஸ்திரீகள், குடும்ப தலைவிகள்லாம் கொஞ்ச நேரம் அப்படி சேரில் உட்காருவோம், அப்படி கீழே உட்காந்து இப்படி கால் நீடிப்பா. அப்பாடா ஒரு விஸ்ராந்தி. இந்த ஆஃபீஸ் போயிட்டு வர ஆண்கள் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஆஃபீஷியல் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு குளியெல்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு வேஷ்டியெல்லாம் கட்டிண்டு அப்படி வந்து சோஃபாவில் ரிலாக்ஸாக உட்காரலாம். விஸ்ராந்தி. அப்புறம் நிறைய பூஜை பண்ணுறவா உண்டு இல்லையா, வயசானவாள்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு விஸ்ராந்தியாக உட்காருவார்கள். அந்த கூலி வேலை செய்கிறவா, சமய சமக்கிறவா, நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் கேப் கிடச்சதுன்னா அப்பாடான்னு விஸ்ராந்தியாக உட்காருவா. நான் காலேஜ் போகும்போது பார்த்துருக்கேன், இப்பயும் பார்க்குறது வந்து ஒரு காலேஜ் போகும்போது இந்த லோக்கல் ட்ரெயினில் போவேன். நான் தாம்பரம் சானட்டோரியத்துலேருந்து எக்மோர் வரைக்கும். ஸோ நான் படித்தது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சொல்லிக்கிறதோட சரி. ஆனால் மெக்கானிக்கல் பிடிக்கும். வீட்டில் கூட இந்த ஸ்கூலெல்லாம் பிடிக்குன்னு தான் இருப்பேன். அதில் ட்ரெயினில் வரும்போது நிறைய பேர் இந்த பழம், வேர்க்கடலை இதையான வித்துண்டு வருவாள். இப்போ சமீபத்தில் ரொம்ப வருஷம் ஆயாச்சு நான் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி. எப்பயோ நடுவில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தைய அழிச்சுட்டு போகிறதுக்காக, அது கூட ரொம்ப நாள் ஆயாச்சு லோக்கல் ட்ரெயினில் போய். முதல்ல மெட்ராஸில் இருக்கிறது இல்லை. அப்படியே மெட்ராஸில் கிளம்பினாலும் சத்சங்கத்துக்கு கிளம்பும்போது லோக்கல் ட்ரெயினில் போகிறதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். ஆனால் என் வீட்டிலேருந்து தாம்பரம் ஸ்டேஷன் போய் அங்கேயும் ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு திருப்பி வரணும். ஸோ டைமிங்லாம் பார்த்தா நான் இங்கேருந்து தானே ஓலாவோ ஊபரோ பிடிச்சிருந்து இல்லாட்டி சிஷாலோட கார் அதுலையான கிளம்பி போனால் ஈஸியாக இருக்கும். இந்த சபர்பன் ட்ரெயின்ஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ், எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் இது சமயத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்தால் இந்த வெண்டர்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஒன்று உண்டு. முக்கியமாக அந்த காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வரவர்கள் சாமான் எடுத்துகிட்டு வருவோம். அந்த வெண்டர்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா வெண்டர்ஸில் ஏறுவோம் நாங்கள்லாம் சின்ன பையலாக இருக்கும்போது.
அப்போ நிறைய பேர் இந்த பீச்சில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருது, இல்லாட்டி பூ வாங்கிட்டு வருது. பாரிஸ்லேருந்து பூ வாங்கிட்டு வருவா, பூக்கடை. அப்போ அந்த பூவை வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஸ்திரீகள்லாம் உட்காந்துட்டு மென்டல் கம்பெனி பெரிய சீட்லாம் கிடையாது, ஓரத்தங்கேயா இருக்கும், அவ்வளோதான். அது ஓரத்தில் அப்படி பூக்கொடையெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசிட்டு வருவாள். ஏன்னா தாம்பரம் வரைக்கும் போவாள் பீச்சில் ஏறினா. நாங்கள் இங்கே எக்மோர் அப்படி நல்லா ஏறுவோம் இல்லையா. இல்லாட்டி அதில் பூ வாங்கிறதுக்கு போவார்கள், இந்த பாரிஸ் கார்னர் போவாள். அப்போ அப்படியே கூடிய வருஷம் ஓரத்தில் விஷ்ராந்தியாக உட்காந்துட்டு எத்தையோ பேசிட்டு வரும்பொழுது கூட பூ தொடுத்துட்டு வருவாள். போகும்பொழுது ரிலாக்ஸாக பேசிட்டு போவாள். காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வருவாள். சம்டைம்ஸ் அதில் இந்த மீன் கூடையெல்லாம் வரும், நாங்களாம் இறங்கி ஓடிடுவோம். அதை விட கஷ்டம் சில சந்தர்ப்பங்களில் இந்த ட்ரெயினில் எதாவது அடிபட்டுருவா இல்லையா, போயிடுவாளே, அதையும் வெண்டாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏற்றுவாள். ஓடுவோமே திருச்சி, என்னத்துக்கு மம்மு அப்போ என்ன 16-17 வயசு, ரைட், 15-16 வயசு, எப்பான்னு ஓடிடுவோம். அந்த வெண்டாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த காய்கறி விற்கிறோமா இல்லாட்டி பூக்காரமா ரொம்ப ரிலாக்ஸாக நிஜமாவே விஷ்ராந்தி நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த வேர்க்கடலை வைக்கிறதான நம்ம சாதா கம்பார்ட்மெண்ட்லேயே பார்க்கலாம். இந்த காய் பழம் எதானு இப்போ அது முடிஞ்சிடும். முக்கால்வாசி கிண்டி பல்லாவரம் தாண்டறதுக்குள்ளே சிலதெல்லாம் முடிஞ்சிடும், காலி ஆகிடும். கூட ஒரு 2-3 ட்ரிப் அடிச்சிருப்பாவா. ஸோ என்ன பண்ணுவா, அந்த சீட்லலாம் உட்கார மாட்டாவா. அந்த முக்கால்வாசி இந்த சென்னை தாம்பரம் டு பீச் போகிற வழியில் பார்த்தோம்னா ஸ்டேஷன்லாம் ஒரே பக்கம்தான் வரும். தாம்பரம் டு பீச் போகும்போது ரைட் சைட்லேயே தான் ஸ்டேஷன்ஸ் வரும். சில இடங்களில் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கும். முக்கியமாக எக்மோர் பார்க்கில் தான் மெயினாக லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் 2 பக்கமும் ஸ்டேஷன் வரும். மற்ற எல்லா இடங்கள்லையும் ஆல்ரெடி பீச், இது மாம்பலம், இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான். நான் இப்போலாம் போகும்போது இப்போலாம் குரோம்பேட்டில் கூட அதெல்லாம் வந்துச்சு, 2 பக்கம் ஸ்டேஷன்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவா, எந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வராதோ ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம் வராதோ அந்த பக்கம் அப்படி உக்காந்துட்டு அழகாக பேசிண்டு அது முடிச்சாச்சு இல்லையா. உட்காந்து யார் கூட அது உட்காந்துட்டு பேசிண்டு சிரிச்சுண்டு நிஜமாவே அந்த விஷ்ராந்தி நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ சின்ன வயசு நிறைய மலப்பு இருக்கும். அப்போ குருஜி மாவெல்லாம் பார்க்காத வயசு, வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு எதிர்பார்ப்பு, ஹவ் யூ ஆர் கோயிங் டு செட்டில், நிறைய ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படி தான் நான் இருந்தேன்பா, எல்லோரும் தெரியாது எனக்கு. நான் அந்த கன்ஃபியூஷனாக குருஜியமாக கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இவாளோட சிரிப்பு, இவாளெலாம் பார்த்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காவா, வா, அவ்வளோ அதுக்கு மேலே யோசிக்க தெரியாது. இப்போ நிறைய யோசிக்க முடியாது, நிறைய விஷயங்கள் புரியறது. ஸோ விஷ்ராந்தி இதெல்லாம் ஒரு டே டு டே லைஃப்பில் நான் நிறைய பார்க்குற விஷயங்கள். அது மாதிரி பஸ்ஸில் இந்த டிக்கெட்டெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அடுத்த பஸ் ஸ்டாப் வரும். இல்லாட்டி யாராவது இறங்க போகிறா அப்படின்னா இந்த கண்டக்டர் அது வரைக்கும் முன்னாடி அலைஞ்சிருக்க கண்டக்டர் அவரோட கண்டக்டர் சீட்டில் விஷ்ராந்தியாக உட்காருவார். சம்டைம்ஸ் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த ரயில்வே கேட் நிறைய உண்டு. இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லேயும் பாலம் கட்டியாச்சு சிட்டிக்குள்ளே. ஸோ இந்த ரயில்வே கேட் வந்தாச்சுன்னா அப்போல்லாம் கேட் மூடிருப்பா, வண்டி ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் ரயில்வே கேட் திறப்பா. அப்போ இந்த டிரைவர்ஸ் ரிலாக்ஸாக அப்படி உட்காந்து இப்படி பார்ப்பா, இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்போல்லாம் ஏசி பஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸாக அப்படி உட்காந்து. அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்த்து யாராவது எங்களை மாதிரி காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க இருந்தால் என்னடா படிக்கிறீங்க, இப்போல்லாம் உரிமையோடு பேசுவாங்க. என்னப்பா படிக்கிற, வீடங்க, அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன, ரொம்ப சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுவார். நாங்களும் பேசுவோம். அதுக்கப்புறமா அந்த
அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறது கேட் திறக்கணும் உடனே டக்குன்னு இப்படி ஆவார். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார். இப்போல்லாம் சொன்னோம்னா அந்த சிக்னலில் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி விஷ்ராந்தி. நிஜமாவே விஷ்ராந்தி வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷ்ராந்தி. ஸோ இந்த விஸ்ராம் காட், இப்போ மனிதர்கள்லாம் நான் சொன்னேன், மிருகங்கள், பறவைகள்லாம் சாயங்காலம் சந்தியா வேளையில் தன்னுடைய கூட்டிற்கு வந்து உட்காந்து கச்ச பச்சை ஏதோ பேசிட்டு இருக்கும் அதோட பாஷையில் விஸ்ராந்தியா. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விஸ்ராந்தி பார்க்கறதுக்கு. மிருகங்கள் திருநாயில் அங்கங்கே ஓடிண்டே இருக்கும். சமயத்தை எங்கே ஓரமாக அப்படி படுத்து விஸ்ராந்தி தூங்காது, சும்மா ஜாலியாக அப்படி ரிலாக்ஸ் பண்ணும். அது பேர் தான் விஸ்ராந்தி. இவ்வளோ டீட்டெயிலாக விஸ்ராந்தி பற்றி பேசுகிறேன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே விஸ்ராந்தி அனுபவிங்க. சரி, இன்னைக்கான அந்த ரிலாக்ஸேஷனை நீங்கள் அனுபவிக்கலைன்னா நாளைக்கு சேர்த்து வச்சுன்னா அனுபவிக்க முடியாது. அதாவது அப்பப்போ அனுபவிச்சுக்கணும். புரியுறதா? இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோன்னே, ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடித்தோன்னே, ரொம்பலாம் வேண்டாம், நான் டெய்லி வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன்னா வேர்வை சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இப்படி உட்காந்துட்டு பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுன்னு இப்படி உட்காந்துட்டுருக்கேன். அப்போ தான் ஏதாவது போஸ்டிங் இல்லாட்டி யாராவது போட்ட மெசேஜஸ்லாம் அப்படி கை காலை நீட்டிண்டு தண்ணியை குடிச்சுட்டு ஃபேன் கீழே உட்காந்து ஒரு 5 minutes அது விஸ்ராந்தி. அதுக்கப்புறம் தான் குளிக்க போவேன். அந்த வேர்வை ஆறணும். நிஜமாகவே அந்த விஸ்ராந்தி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவாள்லாம் பார்ப்பேன். ஹோட்டலில் ஒரு லெவலுக்கு அப்புறம் கூட்டம் இருக்காது, அப்போ கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக இருப்பாள். அந்த சர்வ் பண்ணுறவா இல்லாட்டி கல்லால் இருக்கிறவா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாள். விஸ்ராந்தி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் விஸ்ராந்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலத்து குழந்தைகள்லாம் படிக்கும்போது தானே கொஞ்சம் ரிலாக்ஸ், ரொம்ப நேரம் படித்தேன், ஐ வாண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ தட் இஸ் கால்டு விஸ்ராந்தி. அப்போ வராகமூர்த்தி தன் கடமையை முடிச்சுட்டாராம், ஜாலியாக அங்கே ரிலாக்ஸ் பண்ணார். அதுதான் விஸ்ராம் காட் அப்படின்னு பேர். இந்த இடத்துல என்னன்னா வராகமூர்த்தி உக்காந்துட்டு பூமாதேவிக்கு அழகாக பல விஷயங்களை பேசுகிறார். அதில் முக்கியமாக விரஜமண்டல மகாத்மியத்தை பூமாதேவிக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆதி வராக புராணத்தில். அவ்வளவு சிரேஷ்டம். ஸோ இவர் விஸ்ராந்தியாக உட்காந்துட்டு ரொம்ப விஸ்ராந்தியாக ரிலாக்ஸ்டாக ஆதிவராக புராணத்தில் பிரஜமண்டல வைபவத்தை எல்லாம் பேசினார்னு இருக்கு. சுவாமியே விஸ்ராந்தியாக அங்கே இருந்தார்னா அப்போ எவ்வளவு காம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது வராக சுவாமி உட்காந்து, அதனால விஸ்ராம் காட். அடுத்து நம்மாள் யாரு? சாப்பைய. இந்த விஸ்ராம் காட்டினுடைய அந்த படித்துறை பக்கத்திலேயே தான், அந்த கரை பக்கத்திலேயே தான் நடந்து வசுதேவர் கண்ணனை எடுத்துட்டு கோகுலத்துக்கு போனார்னு இருக்கு. கிருஷ்ண ஜென்ம பூமியிலிருந்து அப்படியே நடந்து 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 விஸ்ராம் காட் பக்கத்தில் வந்து அந்த கரையோரமாகவே நடந்து போய் அப்புறம் ஒரு இடத்துல யமுனையை கிராஸ் பண்ணி கோகுலத்திற்கு போனார் வசுதேவர் அப்படின்னு காண கிடைக்கிறார். விஸ்ராம் காட். இந்த கிருஷ்ணனும் பலராமனும் அழகா கம்சனை எல்லாம் வதம் பண்ணிட்டு அப்பா அம்மாவெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே காத்தாலேருந்து ஒரே சண்டை இல்லை, குவளையா பீடம், அதுக்கப்புறம் சாணூரன் முஷ்டிகன் இவாளோட சண்டை, கம்சவதம், பிஸி டே. அதுக்கப்புறமா வசுதேவர் தேவகியை பார்க்கறது, அப்புறமா எல்லாரையும் பார்த்து பேசி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு கிருஷ்ணனும் பலராமனும் வந்து ஆசை தீர இந்த யமுனையில் இறங்கி ஆபா அப்படின்னு ஒரு குளியல் போட்டுட்டு, இந்த பிஸி டேக்கு அப்புறம் ஒரு குளியல் போட்டு அப்படி உட்கார சுகமே தனிதான். அதுவும் இந்த பரிக்கிரமா, அதுவும் இந்த ட்ரெக்கிங்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படி ரூமில் வந்துட்டு நல்லா அப்படி வெந்நீரை போட்டு ஒரு குளியலை போட்டுட்டு
அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்தா ஒரு சுகம் இருக்கு பாருங்க. வாவ். அதாவது அக்கம்ப்ளீட், அந்த வந்த வேலையை முடிச்சாச்சு, இன்றைக்கி பண்ண வேண்டிய கர்மாவை முடிச்சுடலாம், கடமையை முடிச்சுட்டோம், எஸ் நோ வி கேன் ரிலாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சுகம் இருக்கு பாருங்க. ஆதிவராக சுவாமி அனுபவிச்சார், கிச்சாபையும் அனுபவிச்சானோ. இந்த விஸ்ராம் காட்டில் கண்ணனும் பலராமனும் அப்படியே உட்காந்துண்டு ரெஸ்ட் பண்ணாலாம். அதனாலே ரொம்ப விசேஷம் இந்த விஸ்ராம் காட். இந்த விஸ்ராந்தி தீர்த்தத்தை பற்றி ஸ்கந்த புராணம் சொல்லும் பொழுது, யார் இந்த விஸ்ராந்தி தீர்த்தத்தில் குளிக்கிறார்களோ, தீர்த்தமாடுகின்றார்களோ, அவருடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து அவர்களுடைய துக்கம் கவலைகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும்னு ஸ்கந்த புராணம் சொல்கிறது. ஆதிவராக புராணத்தில் வராகமூர்த்தி சொல்லார், ஹே தேவி, இந்த விஸ்ராந்தி தீர்த்தம் 3 லோகத்திலையும் மிக உயர்ந்ததுப்பா. அதாவது இங்கே யார் அழகாக இந்த விஸ்ராம் காட்டில் குளிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் வைகுண்டத்தில் அவர்கள் பூஜிக்கப்படுவார்கள் அப்படின்றார். போய் குளிச்சிடணும். இது வரைக்கும் நான் விஸ்ராம் காட்டில் குளித்ததில்லை, ஜஸ்ட் அப்படி பாதி விஸ்ராமாக அப்படி உட்காந்துப்பேன். போனால் நிஜமாகவே இந்த ரிலாக்ஸ்டு மூடு வந்துடும். இல்லை என்ன அதிசயம்னா, அங்கே இருக்கிற பண்டாசெல்லாம் பணம் 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 பிடுங்கி படுத்தி எடுத்துருவா. இத்தனையும் தாண்டி யூ கேன் ஃபீல் த விஸ்ராந்தி இன் விஸ்ராம் காட். அப்படியே உட்காந்துருக்கணும், வேற ஒன்றுமே தோணாது. நிஜமாகவே சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அடுத்தடுத்து ஓடணும்னு நான் நினச்சேன். ஒரு நாளாக மற்றொரு போய் அப்படியே விஸ்ராம் காட்டில் கொஞ்சம் நேரம் காலம் தெரியாமல் கொஞ்சம் நேரம் உட்காரும். ஒரே ஒரு தடவை விஸ்ராம் காட்டில் போட்டில் அப்படி சுற்றிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இத்தனை தடவை மொத்தமாக போனதில் விஸ்ராம் காட் போயிருக்கேன், நிறைய தடவை அழிச்சுட்டு போயிருக்கேன் எல்லாரையும். ஆனால் போட்டில் அப்படியே விஸ்ராம் காட்டில் ஒரே ஒரு தடவையோ 2 தடவையோ நான் போயிருக்கேன். டைம் இருக்காது, அத்தனை விசேஷம் இந்த விஸ்ராம் காட். பத்மபுராணம் சொல்கிறது, அதாவது விஸ்ராம் காட்டில் தீர்த்தமாடுறது எப்படின்னா, 100 தடவைக்கு மேலே திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிற புண்ணியத்தை விட 100 மடங்கு உயர்ந்தது விஸ்ராம் காட்டில் தீர்த்தமாடுவது. மதுரா மகாத்மியத்தில் சொல்லும் பொழுது, கேசி காட், பகவான் கேசியை வதம் பண்ண இடத்துல குளிக்கிறதுன்றது கங்கையை குளிப்பதை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்கிறான். அதே விஸ்ராம் காட்டில் தீர்த்தம் ஆடுறது கேசி காட்டை குளிக்கிறத விட 100 மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறான். சௌர புராணத்தில் சொல்கிறா, விஸ்ராந்தி தீர்த்தமானது எல்லா பாவங்களையும் நாசம் பண்ணி ஓடி ஓடி களைச்சி போன அந்த ஆத்மாவுக்கு சமாதானம் தர்றதான், எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் விடுதலை தரக்கூடியது இந்த விஸ்ராம் காட் அப்படின்றார். இந்த இடத்துல சில கோவில்கள்லாம் இருக்குது, சில சன்னதிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக அங்கே ஒரு கிருஷ்ண பலராம சன்னதி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நாளைக்கு சொல்லட்டோமா? ராதே கிருஷ்ணா. இந்த விஸ்ராம் காட் உங்கள் மனசுக்கு ஒரு விஸ்ராந்தி தரட்டும். ஓடி ஓடியே யோசிச்சு நொந்து களைச்சி போன மனசு எந்த யோசனையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கும். அப்படியே விஸ்ராம் காட்டில் உட்காந்துன்ற கேள்வி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உங்கள் கண்ணன் உட்காந்துருக்கான், அவன் தோளில் சாஞ்சிக்கோங்க. அவன் உங்கள் தோள் மேலே கையை போட்டுருக்கான். திரும்ப அப்படி உங்கள் கண் முன்னாடி யமுனை ஓடுறது, நல்ல அழகான ஒரு சுகந்தமான காற்று வீசுறது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யோசித்த மனது ரிலாக்ஸ் ஆகட்டும், ஓடின உடம்பு ரிலாக்ஸ் ஆகட்டும், இந்திரியங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகட்டும், எண்ணங்கள் விஸ்ராந்தி அடையட்டும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். விஸ்ராந்தி விஸ்ராந்தி விஸ்ராந்தி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்
Relax. No more tension. No more fear. No more strain. You are just relaxing. கிருஷ்ணன் உங்கள் கூட இருக்கான். சரி, தப்பு பண்ணிட்டோம், இந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே இந்த மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகட்டும். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், எஸ் அதுலேருந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். பயம் இல்லை, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ். விஸ்ராம் घाट. जय बोलो विश्राम घाट की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आदिवराह स्वामी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधा रानी की जय. राधे कृष्ण.